ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சாஃப்டான சாக்லேட் ப்ரௌனி கேக் எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேங்க. ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதனால் எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஃபுல்லாக ஒரு பக்கம் விடாமல் தடவினதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு போட்டு எல்லா பக்கமும் தட்டி விட்டுக்கலாங்க. ரெடி பண்ணி ஒரு வாரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பொடி பண்ண சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேங்க. அப்புறம் 1/2 கப் காய வச்சு ஆறுனா பால் சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு இது கூடவே 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் தயிர் சேர்த்திருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை சேர்த்துறதுனா கூட ஒரு முட்டையை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க. கலந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேங்க. இது கூடயே 1 கப் மைதா சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு இதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க. மைதா சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப வேகமாகவும் சுற்ற வேண்டாங்க, கலர வேண்டாங்க. மெதுவாகவே கலந்துக்குங்க. அதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் சுற்றுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. கரைச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் இல்லைங்களா கேக் டின்னு, அதில் இந்த மாவை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இது ரெடியானதுக்கப்புறம் நம்ம இப்போ குக்கரில் ஒரு லேயருக்கு சால்ட் சேர்த்திருக்கேங்க. தூளுப்பு போட்டுட்டு இதில் நல்லா சமம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வாசரும் விசிலும் போடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ளேயே ஸ்டாண்டு வச்சுக்கலாங்க. ஸ்டாண்டு வைக்கிறது நம்ம எடுக்க மறந்துட்டேன். கேக் டின்னில் ஊற்றியிருந்த மாவில் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு டூத் ஸ்டிக்கை வச்சு அதை சுற்றி எடுத்துருக்கேங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு, அதை நான் மேலால் தூவியிருக்கேங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இது போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்த பேட்டரை இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. பார்த்து கவனமாக வைங்க, கை சுட்டுக்கு போகுது. வச்சுட்டு
ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாங்க. 40 நிமிஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்க்கலாங்க. மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டாமல் தான் வந்திருக்குது. இப்போ இது நல்லா ஆறுற அளவுக்கு எடுத்து தனியாக வச்சிடலாங்க. நல்லா ஆறணும். அதுக்கு முன்னாடியே இது பண்ணிடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் டீமோல்ட் பண்ணிக்கலாங்க. கேக் டின்னை கவுத்துட்டு ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா விழுந்துடும். எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு பாருங்கள், ஒட்டாமல். இப்போ இதை திருப்பி வச்சுக்கலாங்க. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி கேக் ரெடி. இது ஸ்கொயர் டின்னில் ஊற்றிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட ஸ்கொயர் டின் இல்லைங்கிறதுனால நான் ரவுண்ட் டின்னில் ஊற்றிருக்கேன். இதை நான் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி கேக் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.